ஹலோ வணக்கம் அனைவருக்கும். போன கிளாஸ்ல ஆடியோ சரியா விழலை. நான் ஆடியோ செக் பண்ணி தான் போடுவேன் எப்போவுமே. அந்த கிளாஸ் செக் பண்ணி தான் போட்டேன். செக் பண்ணும்போது நல்லா வருது, அதுக்கப்புறம் வர மாட்டேங்குது. அப்படி வந்த சிக்கல் தான். ஸோ இதில் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ. எரர் கொஸ்டின் போக போகிறோம், சரியா? அதே ஐபிபிஎஸ்பிஓ மெமரி பேஸ் கொஸ்டின் தான். எரர் கொஸ்டின்ஸ் எப்படி போடுறது, எந்த மாதிரி போடுறது, அப்ரோச் எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பிஓ மெயின்ஸ், பிஓ ப்ரிலிம்ஸ்னால சென்டென்ஸ் பெருசாக இருக்குது. மற்றபடி கொஸ்டின் ஈஸி தான். எரர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஈஸியாக இருக்குங்கிறது சென்டென்ஸ் சைஸை வச்சு கிடையாது. 4 லைனில் கொடுத்துருக்கான் சென்டென்ஸு, கொஸ்டின் கஷ்டம். 2 லைனில் கொடுத்துருக்கான் கொஸ்டின் ஈஸின்லாம் கிடையாது. லைனை வச்சு கிடையாது, சரியா? பாருங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கண்டக்டட் வேர்ப், கண்டக்டட் ஆன் வந்திருக்கு. ஏன் ஏரியல் சர்வே, ஏரியல்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஏ வந்திருக்கிறதுனால ஆன் போட்டிருக்கு. ஏரியல் சர்வேன்னு அர்த்தம் அப்படியே சுற்றி பார்க்குறது. சர்வே பண்ணுறாங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே நவுனாக வந்துருக்கு. ஏரியல் சர்வே கண்டக்ட் பண்ணுறது. ரெயின் ராவேஜ்டு, ரெயின் அஃபெக்டட், மழையினால பாதிக்கப்பட்ட ஏரியாவுடைய ஏரியல் சர்வே. உடைய ஆஃப்னா 2 மீனிங் இருக்கு, பொசிஷன் செலக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ரெயினால பாதிக்கப்பட்ட, ராவேஜ்னா டு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்னு அர்த்தம், சரியா? எல்லா ஒகேப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பது, வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். ராவேஜ், அப்புறம் சர்வே, சர்வேன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல் உச்சரிப்பு சர்வே அப்படிங்கிறது தான். ரெயின் ராவேஜ் ஏரியாஸ் ஆஃப் உத்தரகண்ட், உத்தரகண்டுடைய மழையினால் பாதிக்கப்பட்ட ஏரியாஸ் உடைய ஏரியல் சர்வே கண்டக்ட் பண்றாங்க. ஆஃப் கரெக்டா இருக்கு. அடுத்தது டு அசஸிங் த டேமேஜ், இல்ல டு அசஸ் த டேமேஜ், சரியா? கண்டக்டட் அ சர்வே டு செக் த டேமேஜ், டேமேஜ் செக் பண்றதுக்காக. டு அசஸ் த டேமேஜ் தான் வரும், அசஸிங் வராது. டூக்கு பின்னாடி எப்போ V1ING போடலாம், தனி வீடியோ போட்டிருக்கேன். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ஒரு கொஸ்டினுக்கே 20 நிமிஷம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலை, சரியா? அசஸ் பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணுறது, இவால்யூவேட் பண்ணுறது, இவால்யூவேட் பண்ணுறது, அப்ரைசல், இவால்யூவேஷன், எல்லாமே செக் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தம், சரியா? அசஸ் பண்ணுறது. இங்கே 2+V1 தான் வரும். 2+V1 2+V1ING அப்படிங்கிறதுக்கு இந்த சேனல்ல ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பாருங்க, கம்ப்ளீட்டா புரியும். டு அசஸ் த டேமேஜ், விச்ங்கிறது என்னது, டேமேஜ் சொல்லுது. த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் பெக்டட்னா இவ்வளவு வரும்ட்டு குத்துமதிப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் பெக்ட் அட் 7,000 crore. டேமேஜ் வந்துட்டு இப்போ எவ்வளவுக்கு வரும், 7,000 கோடிக்கு வரும்ட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தப்பு எங்க இருக்குன்னா இதுல இருக்கு, இதுதான் மிஸ்டேக், ரைட்டா? எரர் கொஸ்டின்னாலே சென்டென்ஸை பிரிச்சா வேலை முடிஞ்சிரும், வேலை முடிஞ்சிடும். சென்டென்ஸ் பிரிச்சா போதும். அடுத்து இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்குறாங்களே, ஐயோ. ஆஸ் மச் ஆஸ், இது தப்பு. ஆஸ் மச் ஆஸ் இருக்கா, இது தப்பு. ஆஸ் மெனி ஆஸ், மெனிக்கும் மச்சுக்கு என்ன வித்தியாசம்? மெனிங்கிறது கவுண்டபிள், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள். ஆஸ் மெனி ஆஸ்னு வந்திருக்கணும், ஆஸ் மச் ஆஸ்னு வரக்கூடாது. மெனிங்கிறது கவுண்டபிள் அட்ஜெக்டிவ், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள் அட்ஜெக்டிவ். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு பாருங்க. 150 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், ITIஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன்னாலே ப்ளூரல் இருக்கும். இன்ஸ்டிடியூட்ஸ் ப்ளூரல் இருக்குது, அப்போ கண்டிப்பாக மெனிங்கிறது தான் கவுண்டபிள், மச்சுங்கிறது அன்கவுண்டபிள். ஸோ ஆஸ் மச் ஆஸ் கிடையாது, ஆஸ் மெனி ஆஸ். பார்த்த உடனே அடிச்சிடும், பார்த்த உடனே அடிச்சிடும். ஆஸ் மெனி ஆஸ் அப்படின்னு ஆன்சர் போடும். அடுத்தது தி அசாம் காங்கிரஸ் ஸ்டேஜ்னா நடத்துறது. என்ன நடத்துறாங்க? ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துறாங்க. மாநிலம் முழுக்க
ஸ்டேட் வைடு ப்ரொடெஸ்ட். ஸ்டேட் வைடுங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? adjective state wide protest over the alleged failure. allegedனா என்ன அர்த்தம்னா குற்றம் சுமத்தப்பட்ட, alleged failure அப்படின்னு சொல்றாங்க. alleged அப்படிங்கும் போது குற்றம் சுமத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது குற்றம் சுமத்துறாங்க, நிரூபிக்கப்படாமல் சுமத்துறாங்க. ஒரு உங்க மேல ஒரு ஒரு பிளாக் மார்க் வைக்கிறாங்க, ஒரு தவறான விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க, ஆனா அது ப்ரூவ் பண்ணப்படலை. அதுதான் alleged. allegedlyங்கிறது adverb, allegedங்கிறது adjective. சரியா? alleged failure of the BJP lead government. இப்போ பிஜேபினால லீடு பண்ணப்படுற கவர்மெண்ட், இங்க லெட்டுங்கிறது தப்பு, இங்க லீடு போடும். எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னா, ஆன்சர் நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸாம் கவர்மெண்ட்ஸ் ஒன்று நடத்துது. என்னது? ஒரு மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துது. எதுக்கு மேல? அலெஜட் ஃபெயிலியர். யாருடைய ஃபெயிலியர்? இந்த இருக்கு ஆஃப்டர் போர்ஷன் த ஆர்டிகல். இது நவுன். கவர்மெண்ட்டுங்கிறது என்னது? நவுன். சரியா? கவர்மெண்ட்டுங்கிறது நவுனு. ரைட்டா? கவர்மெண்ட்டுங்கிறது நவுனு. எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? பிஜேபினால லீடு பண்ணப்படுகிற கவர்மெண்ட். எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? பிஜேபினால லீடு பண்ணப்பட்ட கவர்மெண்ட். நம்மளுக்கு தெரியும் லீடுங்கிறது V1. லீடுங்கிறது V1. சரியா? எனக்கு என்ன வரும்னா பிஜேபி லீடு கவர்மெண்ட் இல்ல, பிஜேபி லெட் கவர்மெண்ட். ஏன்னா லெட் தான் எனக்கு என்னது? V3. இந்த V3 தான் அட்ஜெக்டிவா வரும். V1 இங்க அட்ஜெக்டிவா வராது. V1 அட்ஜெக்டிவா வராது இங்க. சரியா? V1 அட்ஜெக்டிவா வராது. நம்ம என்னதான் சொல்லுவோம்? பிஜேபினால லீடு பண்ணப்பட்ட கவர்மெண்ட். இது இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா டீட்டெயிலாக நான் சொல்லி தரேன். சரிங்களா? இது நான் ஆடியோ கிளாஸ் கேட்டிருந்தீங்க, இந்த இங்கிலீஷ் ஃபார் IBPSலையோ இல்லை இங்கிலீஷ் ஃப்ரம் தமிழ் அந்த சேனலில், டெலிகிராம் சேனலில் ஆடியோ கிளாஸ் கேட்டிருந்தீங்கன்னா நல்லா புரியும். அதில் கேட்கல அப்படின்னா நான் இன்னொரு இது கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கும்போது தெளிவாக புரியும். சரியா? ஆனால் பிஜேபி லீடு கிடையாது, இங்கே பிஜேபி லெட். ஏன் V3 ஆஸ் அட்ஜெக்டிவ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். V1 ING அட்ஜெக்டிவா வரும், ஜெரண்டு. V3 அட்ஜெக்டிவா வரும், சாரி V1 ING அட்ஜெக்டிவா வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V3 அட்ஜெக்டிவா வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1 ING as நவுன், ஜெரண்ட், 2 + V1 இன்ஃபினிட்டிவ். இந்த 4 தான் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். இங்க எனக்கு அட்ஜெக்டிவ் வேணும், நான் V3 as அட்ஜெக்டிவ் எடுத்துக்கிறேன். V1 ING அட்ஜெக்டிவ் தான், V3யும் அட்ஜெக்டிவ் தான். ஏன் V3 எடுக்கிறேங்கிறது தான் டீட்டெயிலாக நான் சொல்லணும். ஆனா நான் V1 எடுக்க என்ன பண்ணும்? பிஜேபி லெட் கவர்மெண்ட். சரியா? பிஜேபி லீடு கவர்மெண்ட் இல்ல, பிஜேபி லெட் கவர்மெண்ட். பொறுமையா வாசிட்டு வந்தீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே வரணும், சும்மா இது பண்ணக்கூடாது, ஸ்பிளிட் பண்ணிட்டே வரணும். ஆக்சுவலா இப்போ நான் பண்றதை விட நல்ல டீட்டெயில்ஸ் ஸ்பிளிட் பண்ணணும். நம்ம டைம் இருக்காது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் வேகமா. சரிங்களா? எக்ஸசிவ் ரெயின்ஃபால் has thrown இது verb. excessive அதிகமான. சரியா? adjective, rainfall noun. has thrown verb. normal life object out of gear in உத்தரகண்ட். அதாவது நார்மல் லைஃபே இல்லாம போயிடுச்சு அதிகமா மழை பெஞ்சதுனால. அவுட் ஆஃப் கியர்னா நார்மல் லைஃப், இயல்பு வாழ்க்கை வந்துட்டு நடத்த முடியாம நடக்காம போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா மழை அதிகமா பெய்யுது. சரியா? இப்போ மழை அதிகமா பெய்யறதுனால எக்ஸசிவ் ரெயின்ஃபால்னால அவுட் ஆஃப் லைஃப். சரியா? torrential rainfall and floods. torrential rainfall and floods ரெண்டுமே நவுன். சரியா? ரெண்டுமே நவுன். torrential அதிகமான, அதான் torrential rainfall அதிகமான ரெயின்ஃபாலும் ஃப்ளட்ஸும். have lead இல்லை, இது தப்பு, டம்மியான கொஸ்டின் இதெல்லாம். haveக்கு பின்னாடி V3 வரணும். have led. இதை கேள்வியாக கேட்டு உங்கள் மாணவர்களாகிய உங்களை அசிங்கப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. ஹாவுக்கு பின்னாடி என்னதான் வரும்? V3 தான் வரும். ஹாவ் லீட் இல்ல, ஹாவ் லெட். இதுவுமே என்னன்னா கேர்லெஸ்ஸா நிறைய பேர் விட்டுருவாங்க.
சரியா? கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. மற்றபடி இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஹாவ் லெட், ஹாவ் பின்னாடி V3, டூ ப்ரிப்போசிஷன், டெஸ்டினேஷனை காமிக்குது. எதுக்கு லீட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா ஃபுட் ஸ்கேர்சிட்டி ஒன்று, லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னொன்று. சரியா? ரைட். கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இதுவும் ஒரு நல்ல லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். டிஸ்கிரைபிங், ரைட். இங்கே பாதி பேருக்கு அவுட் ஆயிரும். இது V1INGS கனெக்டர். V1INGS கனெக்டர் வீடியோ இருக்கு, மறக்காம பாத்துருங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டிஸ்கிரைப்டு லார்ட் புத்தா ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செட் புத்தா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி described Lord Buddha as the inspiration. Prime Minister Narendra Modi said Buddha. இப்படிதான் வரும். ஸோ ரெண்டுக்கும் டூவர் சேம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆக்டிவ், V1INGS கனெக்டர். படித்தவங்களுக்கு சொல்கிறேன், படிக்காதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. அப்போ தான் இந்த டிஸ்கிரைபிங் சரி அப்படின்னு தெரியும். இது V1ING ஆஸ் கனெக்டர். லார்ட் புத்தா டிஸ்கிரைபிங் whom? லார்ட் புத்தா ஆஸ் ப்ரிப்போசிஷன், இன்ஸ்பிரேஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். புத்தாவை இன்ஸ்பிரேஷனாக டிஸ்கிரைப் பண்றாங்க. எதுக்கு? இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்காக. இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்காக. இன்று கூட புத்தா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இல்லை தப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செட். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சப்ஜெக்ட், செட்டுங்கிறது வேர்பு. செட்டு வேர்பு, இங்க வேர்ப் இன்னும் வரல. டிஸ்கிரைபிங்கிறது நான் ஃபைனைட் வேர்ப். புத்தா ரிசைடு, இது ஒரு வேர்பு. ரைட், நான் தப்பு கண்டுபிடிச்சிட்டேன். இங்க ரிசைடு கிடையாது, ரிசைட்ஸ். ஏன்னா புத்தாங்கிறது தான் சப்ஜெக்ட். புத்தா சப்ஜெக்ட், ரிசைட்ஸ் வேர்ப். நரேந்திர மோடி சப்ஜெக்ட், செட்டு வேர்பு. புத்தா சப்ஜெக்ட், ரிசைடு வேர்ப். சரியா? நரேந்திர மோடிங்கிறது சப்ஜெக்ட், செட் வேர்ப். இங்க புத்தா சப்ஜெக்ட், ரிசைடு வேர்பு. அங்க பாஸ்ட் டென்ஸ் பிரச்சனை இல்லை, இங்க புத்தாங்கிறது சிங்குலர், ஸோ ரிசைட்ஸ் போடும். சரியா? சரி, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நான் இது சொல்லி கொடுத்துருக்கேன்னு தெரியல, அதனால சொல்றேன். He said he was happy. இப்படிதான் சென்டென்ஸ் இருக்கு. மோடின்னு இருக்கு. He said he was happy. But he said that he was happy. He said he was happy. He said that he was happy. இது ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கிட்டு ஃபைனைட் வேர்பு சப்ஜெக்ட், ஃபைனைட் வேர்பு சப்ஜெக்ட், ரெண்டு ஃபைனைட் வேர்ப் வந்திருக்கு. கன்ஜங்ஷனை எங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரணும். கன்ஜங்ஷனை எங்க? அந்த கன்ஜங்ஷன் என்னது? தட். ரெண்டு கன்ஜங்ஷன் தட் விச். இந்த ரெண்டு கன்ஜங்ஷன் மட்டும் நம்ம விட்டுக்கிடலாம், பிரச்சனை இல்லை. இது விட்டாலும் இருக்கிறதாக கருதப்படும். தட் விச், இந்த ரெண்டு கன்ஜங்ஷன் மட்டும் நீங்க எழுதாம விட்டுக்கிடலாம், பிரச்சனை இல்லை. கன்ஜங்ஷன் இல்லை அப்படின்னா இந்த தேட்டோ இல்லை விச்சோ வருமானு போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல நரேந்திர மோடி செட்டு சப்ஜெக்ட் வேர்பு, புத்தா ரிசைடு சப்ஜெக்ட் வேர்பு. கன்ஜங்ஷனை காணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செட் தட் புத்தா ரிசைட்ஸ் அப்படின்னு வரும். சரியா? தட் விச் அப்படிங்கிற இந்த ரெண்டு கன்ஜங்ஷனை நாம எழுதவே மாட்டோம். ரைட், பாருங்க. This is the purse. I lost. This is the purse I lost. This is the purse which I lost. ரெண்டுமே சரி, இரண்டுமே சரியான சென்டென்சஸ். விச்சை விட்டாலும் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. சரியா? விச்சுங்கிற வார்த்தைய விட்டாலும் பிரச்சனை வராது. ஓகே தானா? விச்சு தட் ரெண்டு கன்ஜங்ஷனை விட்டுக்கிடலாம், புரிஞ்சுக்கட்டும். சரி, 5 கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, நீ ஆர்சி எங்களுக்கு சால்வ் பண்ணி காமி அப்படிங்கிறாங்க. ஆர்சியை போட மாட்டேங்கியே அப்படிங்கிறாங்க. ஆர்சி போடலாம், ஆர்சி எப்பவுமே போடலாம். ஜஸ்ட் வந்துட்டு அது ஆரம்பத்தில் நான் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். ஆர்சியில என்ன பண்ணணும்னு 21 to 28 வரைக்கும் ஆர்சி தான். நான் இப்போ உங்களுக்கு ஆர்சி தான் போட்டு காமிக்க போறேன். இப்போ எத்தனை கொஸ்டின் இருக்கு? 21 to 28, 8 கொஸ்டின்ஸ் இருக்குது.
ஒரு ஆர்சியை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஒரு ஆர்சியை பொறுத்த வரைக்கும் blank page என்ன இதா ஒரு ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மல்டிபிள் மெத்தட்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பேஸ்ட் ஆர்சி. இது ப்ரிலிம்ஸ்ல தான் கேட்பாங்க, மெயின்ஸ்ல எதிர்பார்த்துறாங்க. ப்ரிலிம்ஸ்ல தான் கேட்பாங்க. கதை இருக்கும், இப்போ இதை பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. கதையை வாசிக்கிறோம், ஆன்சர் போடுறோம். இதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பேஸ்ட் ஆர்சிக்கு முதல்ல கதை, ஸ்டோரி, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ். இங்கிட்டு நான் ஸ்டோரி பேஸ்டா இருக்கும்போது நான் ஸ்டோரி பேஸ்ட் கதை இருக்காது. எக்கனாமிக்ஸ் சம்மந்தமா ஒன்று இருக்கும், கோவிட் சம்மந்தமா இருக்கும், இல்லை என்விரான்மெண்ட்டை பாதுகாத்துக்குங்கடா அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். நான் ஸ்டோரி பேஸ்டு ரெண்டு விதமான பிரிக்கும். நான் ஸ்டோரி பேஸ்டுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் இப்போ சொல்லி கொடுக்க போறேன், ஒரு ஆர்சி எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இதுக்கு நீங்க பேசேஜை வாசிக்கணும்னு அவசியமே இல்லை. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் போடுறதுக்கு பேசேஜை வாசிக்கணும்னு அவசியமே இல்லை. தெரிஞ்சுச்சுன்னா தட்டிடுவோம், தெரியலனா தெரியாது. சில நேரம் என்ன பண்ணலாம், ஆர்சியை பார்த்து கெஸ் பண்ணலாம். ஆர்சியில சென்டென்ஸை வச்சு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சென்டென்ஸை வச்சு நீங்க கெஸ் பண்ணலாம். பாருங்க, டிமார்கேஷன்னா என்னது அப்படின்னு தெரியணும். டிமார்கேஷன் என்னதுன்னா, நம்ம வடிவேல் வந்துட்டு கோடு போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்லுவார்ல, அதுதான் டிமார்கேஷன். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், ஏரியா பிரிக்கிறது டிமார்கேஷன் அப்படின்னு. சரியா? தனித்தனியா இது இந்த நாட்டுக்குரியது, இது இந்த நாட்டுக்குரியது அப்படின்னு பிரிக்கிறது, இல்ல இது இவர் பார்த்துக்குவாரு, இது அவர் பார்த்துக்குவார், பிடிக்கிறது டிமார்கேஷன். சரியா? இதுதான் இதோடைய மீனிங். டிமார்கேஷன்னாலே நம்ம ஒகேபு புக் வாங்கினீங்கன்னா அந்த பிக்சர் அப்படியே இருக்கு. டிமார்கேஷனுக்கு ஏரியா பிடிக்கிறது, கைப்புள்ள வடிவேல் காமெடியில இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், ரைட், பிடிக்கிறது. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. இது மூணுமே சினானிம்ஸ். மூணுமே என்னது? சினானிம்ஸ். பிரிக்கிறது, டிஸ்டிங்க்ட் தனியாக்குறது, டிவிஷன் பிரிக்கிறது, காம்பினேஷன் தான் ஆன்டனிம். இதுதான் ஆன்சர். இப்போ டிமார்கேஷனுக்கு ஆப்போசிட் காம்பினேஷன். மூணுமே சினானிம்ஸ். ஆல் ஏபிசி போடக்கூடாது. சினானிம்ஸ் கேட்டால் ஆல் ஏபிசி, சினானிம்ஸ் கேட்கல ஆன்டனிம்ஸ். அக்கின். இப்போ பாருங்க, ஆன்டனிம் கேட்டிருக்காங்க, எப்படி கெஸ் அடிக்கலான்னு பாருங்க. எனக்கு இந்த டிமார்கேஷனுக்கு அர்த்தமே தெரியாதுன்னு நான் வச்சுக்கிறேன். சரியா? நான் கண்டிப்பா ஆன்சர் தெரிலனாலும் ஈ தான் போட்டிருப்பேன் கெஸ்ல. எப்படி? இது மூணு சினானிம்ஸ். ஸோ ஒன்று ஆன்சர் டியா இருக்க போது, இல்லை ஈயா இருக்கு. ஏன்னா இது மூணுமே சினானிம்ஸ். இப்போ இது மூணுமே சேர்த்து வச்சு தான் ஒன்று ஆன்சர் வரும், இல்லை அப்படியே ஆப்போசிட்டா காம்பினேஷன் வரும். ஸோ டிமார்கேஷனுக்கு அர்த்தம் தெரியலனாலோ ஏபிசி ஆப்ஷனை நீங்க பார்த்தீங்க, இந்த வார்த்தைகளுக்குலாம் அர்த்தம் தெரியும். ஒன்று ஆன்சர் டி, இல்லை ஆன்சர் இ. டி இல்லை இ. சரியா? இன்னொன்று டிமார்கேஷன் அப்படிங்கும்போது டிஇ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். டிஇ. இது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இது ஒரு நெகட்டிவான வார்த்தைன்னு தெரியும். டிங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தைன்னு தெரியும். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டு டிஇல முடிகிற முக்காவாசி வார்த்தைகள் பாருங்க, டிசெண்ட், ரிஜெக்டட். டிஇனால நெகட்டிவ் சென்ஸ் தான் குறிக்கும். சரியா? ஸோ டிஇ நெகட்டிவா இருக்கும்னு நான் கெஸ் அடிச்சு அதுக்கு ஆப்போசிட் பாசிட்டிவான வார்த்தை சேர்க்கிறதுன்னு ஆன்சர் போடும். ஆன்சர் தெரியலனாலும் என்ன பண்ண தெரியணும், அங்க போயிட்டு இம்ப்ரோவைஸ் பண்ண தெரியணும், அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். அக்கின்னா சிமிலர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன்டனிம் கேட்டிருக்கேன். இப்போ பாருங்க, யூனிஃபார்ம் ஒன்னா இருக்கிறது, எக்ஸாக்ட் ஒன்னா இருக்கிறது, பேரலல்
ஒரே மாதிரி இருக்கிறது. ரெலவெண்ட் சம்மந்தப்பட்டு இருக்கிறது. டைவர்ஸ் வித்தியாசமா இருக்கிறது. பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரே மாதிரி இருக்கிறது. பேரலல்னா எக்ஸாக்ட்னா அதே மாதிரி இருக்கிறது. ரெலவெண்ட்னா சம்மந்தப்பட்டு இருக்கிறது. யூனிஃபார்ம்னா அதே மாதிரி இருக்கிறது. வித்தியாசமான வார்த்தை இதுதான். இதுதான் ஆன்சர். ஏன்னா அக்கின்னா ஒரே மாதிரி, சிமிலர் டு, அக்கின் டூன்னு வரும். சிமிலர் டு, ஆப்போசிட், டைவர்ஸ். இப்போ 2 மார்க் வாங்கிட்டேன்னா மெசேஜே வாசிக்கலையா, கடைசி 2 நிமிஷம் இருந்தால் இதை தான் பண்ணணும். தட்டிடணும். ஃபர்ஸ்ட் இதை தட்டிடணும். அடுத்தது பா. இப்போ கொஸ்டினுக்கு போ. வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் மென்ஷன்ட் இன் தி அபவ் பேசேஜ் ஆஃப் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்? இந்த கொஸ்டின் சரிபடாது இப்போதைக்கு. அடுத்தது, which of the following is a backbone for both digital and physical format shopping? நல்லா புரிஞ்சுக்கங்க, இது நான் முன்னாடி பார்க்கல. இந்த ஆர்சிக்கு ஆன்சர் நான் முன்னாடி பார்த்துட்டு வரல, ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஜஸ்ட் இப்பெல்லாம் கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தேன், ஆன்சர் பார்க்கல. உங்க கூட சேர்ந்து தான் போடப்போம். இதில் என்ன இருக்கு, இந்த கொஸ்டின் நான் சூஸ் பண்றேன். ஏன் திரும்ப சூஸ் பண்றேன்? which of the following is the backbone for both digital and physical format shopping? அப்படியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். டிஜிட்டல் ஷாப்பிங், பிசிக்கல் ஃபார்மேட் ஷாப்பிங். டிஜிட்டலாக ஷாப்பிங் பண்ணுறது, கடைக்கு நேராக போய் வாங்குறது. இது ரெண்டுக்கும் பேக் போன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கொஸ்டினையும் ஆப்ஷனையும் தேய்ச்சி பார்க்கணும். டெக்னாலஜி அண்ட் கன்சியூமர்ஸ். அடுத்தது கன்சியூமர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸு, டெக்னாலஜி, கன்சியூமர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ். கொஸ்டின் அப்படியே ஃபோட்டோகிராஃபாக மைண்டில் ஏற்றுறேன். பேசேஜுக்கு போகிறேன். போமா, பேசேஜுக்கு போகிறேன். இப்போ இந்த இருக்கு பேசேஜ். பேக் போன் எதுக்கு? பேக் போனு ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் சரி, ஃபிசிக்கல் ஷாப்பிங்க்கும் சரி. பேக் போன் ஆன்லைன் ஷாப்பிங், ஃபிசிக்கல் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங், ஃபிசிக்கல் ஷாப்பிங். அப்படியே தேடுறேன். கூட சேர்ந்து கொஞ்சம் தேடுங்க. தேடுறது பேர், இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்கிம்மிங் அப்படிங்கிற மெத்தட். ஸ்கிம்மிங் ப்ராக்டிஸ்லாம் நல்லா பண்ணணும். ரீடர் ப்ரோங்கிற ஆப் சொல்லியிருக்கேன், சூப்பராக இருக்கும். வந்துருச்சு இல்லை இந்த வந்துருச்சு இல்லை, ஆன்சர் வந்துருச்சு இல்லை, 3010ல் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டேன். இதுதான் ஆன்சர் இருக்குமாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஆன்சர். இது எனக்கு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் 30 செகண்டு, சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா 1 நிமிஷம், அதுக்கு மேலே ஆகும். அடுத்து இந்த கொஸ்டினே கொஞ்சம் பெருசா இருக்குதே. 24வது கேள்வி. வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் மென்ஷன் இன் தி அபவ் பேசேஜ் ஆஃப் பிரிக் அண்ட் மார்டர் ஸ்டோர்ஸ்? பிரிக்னா செங்கல், மார்டர்னா சிமெண்ட். செங்கலும் சிமெண்ட்டும் சேர்த்து கெட்டின கடைகள் இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் மென்ஷன் இன் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. டைரக்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும். சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ்க்கு அப்புறம் டைரக்ட் கொஸ்டின். இது டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. இப்போ பார்ப்போம். which of the following allows quick shopping according to the passage? இதுவும் கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின் மாதிரி இல்லை. குவிக் ஷாப்பிங் 3 கொடுத்துட்டு ஏபி, ஏசி, போத் ஏ அண்ட் பி இதெல்லாம் கொடுத்துருக்கான். சரி, இது பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் சரியா இல்லை. வாட் வில் டிஃபைன் த ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் அக்கார்டிங் டு த பேசேஜ்? ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இதை பாருங்க, லட்டு கொஸ்டின். ஏற்கனவே 3 கொஸ்டின் போட்டேன், 8ல் 3 போட்டுட்டேன். கொஸ்டின் சூஸ் பண்ற பாருங்க, டக்குன்னு இந்த கொஸ்டின் வேண்டாம், இந்த கொஸ்டின் வேண்டாம், இந்த கொஸ்டின் வேணும். which of the following received more spendings than Walmart according to the passage? வால்மார்ட்டை விட அதிகமான ஸ்பெண்டிங் யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கறேன். இப்போ தேட போறேன். வால்மார்ட்டை விட அதிக ஸ்பெண்டிங் யாருக்கு கிடைச்சிருச்சு? வால்மார்ட்டை விட அதிக ஸ்பெண்டிங் வந்துட்டு spend more at Amazon than at Walmart. ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் நான் போட்டுட்டேன். 4 கொஸ்டின், 8ல் 4 அடிச்சிட்டேன். 8 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் நான் அடிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? மேக்ஸிமம் 2 சினானிம்ஸ் டக்குன்னு அடிச்சிட்டேன்னா 2க்கும் சேர்த்து 40 செகண்ட்னு வச்சுக்கோங்க. இதுவே அதிகம். 2 கொஸ்டினுக்கு சேர்த்து இதுக்கு ஒரு 40, அதுக்கு ஒரு 40 போட்டிங்கனாலும் 3 நிமிடங்களில் இல்லை 3 நிமிடங்களுக்கு குறைவாகவே 4 ஆர்சியை தட்டிட்டு போயிடலாம். இந்த வித்தைய தெரிஞ்சவன் தான் வேகமா போடணும். சரியா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? மீதி 4 கொஸ்டின் இருக்கு.
இந்த மீதி 4 கொஸ்டினுக்கு நல்லா புரிஞ்சுக்க 5 நிமிஷம் இருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா கொஸ்டினை திரும்ப சூஸ் பண்ண ட்ரை 22 ட்ரை பண்ண போறேன். 4 கொஸ்டின் போட்டுட்டேன், மீதி இருக்க 4 கொஸ்டின் நான் ட்ரை பண்ண போறேன். வாட் வில் டிஃபைன் த ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் அக்கார்டிங் டு த பேசேஜ்? ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் ஆப்ஷனை பார்க்காம போய் தேடக்கூடாது. ஆப்ஷனை பார்த்துட்டு கொஸ்டின் ஆப்ஷன் பார்த்துட்டு போய் தேடணும். கொஸ்டின் ஆப்ஷன் பார்த்துட்டு போய் தேடணும். ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் காம்பினேஷன் ஆஃப் டிஜிட்டல் அண்ட் பிரிக் அண்ட் மார்ட்டர் ரீட்டைலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பை அமேசான். அப்படியே வாசிக்க அப்படியே உள்ள போகணும். அடுத்து பிரிக் அண்ட் மார்ட்டர் ரீட்டைலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வால்மார்ட். இப்போ டிஜிட்டல் பிரிக் அண்ட் மார்ட்டர் ரீட்டைலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பை அமேசான், இங்கே பிரிக் அண்ட் மார்ட்டர் ரீட்டைலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வால்மார்ட், அடுத்தது அமேசான்ஸ் என்ட்ரி டு த ரெகுலர் ரீட்டைல் செக்டார். சரி, ஏதோ பார்த்துட்டேன், ஏதோ கொஞ்சம் பார்த்துட்டேன். ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் இது சம்மந்தமா இது நல்ல கொஸ்டினை உள்ள வாங்குறதுல தான் ப்ராக்டிஸ் பண்ணும். ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் ரைட் 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 நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போதே நான் வந்துட்டு பார்த்துட்டேன். இருந்தாலும் நம்ம மேலே எடுத்து பார்ப்போம், இப்படியே பார்ப்போம். ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங், ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங், ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங், ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் இந்த இருக்கு. How Amazon combines its digital and brick and mortar retailing strategies. Retailing strategies. இதுதான் ஆன்சர், முடிஞ்சிடுச்சு வேலை. வாசிக்கல, கொஸ்டினை பார்க்கணும். அடுத்தது which of the following formats allow quick shopping according to the passage? Digital shopping, retail shopping, departmental shopping. Quick shopping என்னன்னு தேடணும். Quick shopping, quick shopping, quick shopping, quick shopping, quick shopping எங்க இருக்கு? Quick shopping இந்த இருக்கு பார்த்துட்டேன். டிமார்கேஷன் ஸ்ட்ராட்டஜி அது இது quick shopping. It won't be surprised if most of this sort of shopping moves into a digital space, a format that allows quick shopping. But digital shopping தான் quick shopping allow பண்ணுது. டிஜிட்டல் ஷாப்பிங் கீழே இருக்கும், எல்லாம் இருக்குதா டிஜிட்டல் ஷாப்பிங்? இப்போ மட்டும்தான் ஆன்சர், வேற எதுவுமே கொடுக்கல. வேற ஏதாவது குவிக் ஷாப்பிங் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்ப்போம். குவிக் ஷாப்பிங்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு. ரைட், ஏதோ ஷாப்பிங் பத்தின பேசேஜ் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அடுத்தது வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ்? 2 கொஸ்டின் விட்டுருக்கோம். வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் மென்ஷன்ட் இன் பிரிக் அண்ட் வாட்டர் ஸ்டோர்ஸ்? இது போறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு வருவோம். ஈஸியான கொஸ்டின் 26 முடிச்சுட்டு. What are the disadvantages mentioned in the above passage of online stores? Online கடைகளில் இருக்கிறோம் disadvantages. ரைட், நல்லா தெளிந்த புத்தி இருக்கிறவன் தெளிவா பேசேஜுக்கு போக மாட்டான். ஆன்லைன் கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன்ல, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு எனக்கே தெரியும்ல. ட்ரையல் பார்க்க முடியாது, எனக்கே தெரியும். ஆன்லைன் கடையில் போயிட்டு எங்கிட்ட ட்ரையல் பார்ப்பீங்க? நல்ல செங்கல் இந்த கடை இருக்குது, செங்கல் பிரிக் அண்ட் மார்ட்டர்னும் போது செங்கல் சிமெண்ட்னால கட்டப்பட்ட கடைகள், நார்மலா இருக்கிற கடைகள், அந்த கடையில ட்ரையல் பார்த்துக்கலாம். ஆன்லைன் கடையில் ட்ரையல் பார்க்க முடியாது. இது எனக்கு வாசிக்கும் போதே எனக்கு தெரியும். நோ சேல்ஸ் பர்சன், இதுவும் எனக்கு தெரியும். ஆன்லைன் ஷாப்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஷிப்பிங் ப்ராப்ளம்ஸ், டிலே டெலிவரிஸ், இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்காது. பேசேஜை வாசிக்காம காமன் சென்ஸை வச்சே இப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். காமன் சென்ஸ் இருந்தாலும் என் மனசுல ஒரு டவுட் இருக்கும்ல, அதனால நான் போய் என்ன பண்றேன், செக் பண்றேன். எந்த கடையுடைய டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க? ஆன்லைன் கடைகளுடைய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ பாருங்க, அங்க என்ன ட்ரையல் ரூம்னு இருந்துச்சு, கரெக்டா? இந்த ட்ரையல் ரூம் எங்கேயாவது இருக்கான்னு நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணும். கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால
கொஞ்சம் பொறுமையாக செக் பண்ணுவோம், ஒன்றும் அவசரம். ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். ஆன்லைன் கடைகள் முதல்ல நியூயார்க்கு, அமேசான், வால்மார்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பார்க்குறோம். இப்போ ஒன் திங் இஸ் யுவர், ஏதோ அமேசான் வந்து ரெண்டையும் சேர்க்க போகுது, ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டையுமே சேர்க்க போகுது. மேலே போகிறோம். அன்லைக்லி, ரெண்டு என்விரான்மெண்ட்டு, இதில் பார்க்குறேன். இந்த இருக்கு நான் படித்த விஷயம் சம்மந்தமாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், ட்ரையல் ரூம்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், அதே வார்த்தை இல்லை, ஆனால் அதே மாதிரி வார்த்தைகள் இருக்கு. தேர் ஆர் கேட்டகரிஸ் வேர் த ஷாப், இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும், இது ப்ராக்டிஸில் தான் வரும். சரியா? அதே மாதிரி வார்த்தைகள், அதுக்கு சிமிலரான வார்த்தைகள் சில கொடுத்துருப்பான். அதை கொடுத்துருக்கான் பாருங்க. ட்ரை அவுட் ப்ராடக்ட்ஸ் இன் பர்சன் அப்படின்னா அவனே ட்ரை பண்ணணும்னு நினைப்பான். பிஃபோர் டிசைடிங் டு பர்ச்சேஸ், வாங்குறதுக்கு முன்னாடி அவனே ட்ரை பண்ணணும்னு நினைப்பான். திஸ் இஸ் பர்டிகுலர்லி பெனிஃபிஷியல் இன் தி அப்பரல். அப்பரல்னா க்ளோதிங் கேட்டகரி, which can be often a guessing game for customers shopping online because of size and fit concerns. இப்போ ஆன்லைன் ட்ரெஸ் வாங்கினீங்கனாலே ட்ரையல் போட்டு பார்க்க முடியாது. இப்போ சைஸ் வேற, ஃபிட் வேற, மாறி மாறி வரும். அது ஒரு பிரச்சனை. There are also categories where personal advice from an expert. கடையில் சேல்ஸ்மேன் எவனோ இருந்தாலும் அவன்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அந்த இருக்கு பாயிண்ட். Expert on what customer best can add a lot of value. Such products are best shopped for in a brick and mortar store. அறகுறைய வாசிச்சு முழுக்க புரிஞ்சுக்கணும். முழுக்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல ஒரு பிரிக் அண்ட் மார்ட்டர், கல் செங்கல்னால பண்ணப்பட்ட கடை, ஆஃப்லைன் கடை. சரியா? ஆன்லைன் கடை வேற, இது ஆஃப்லைன் கடை. ஆஃப்லைன் கடையில் இதெல்லாம் வாங்குறது நல்லது. அப்போ ட்ரெஸ்ஸு வாங்குறோம் அப்படின்னா போட்டு பார்க்கணும் ஒன்று. இன்னொருத்தவங்க வேற யாராவது சொல்லி கொடுத்து வாங்கினா நம்மளுக்கு அதுவும் கொஞ்சம் ஈஸி. இந்த பாயிண்ட் தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம சம்மந்தப்பட்டது. நான் இதை பேசேஜை வாசிக்காமே கண்டுபிடிச்சேன். இருந்தாலும் நீங்க வாசி கண்டுபிடிச்சாலே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா டைரக்டா இந்த பாயிண்ட் இல்லை. இப்போ இதெல்லாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் ஸ்டோருடைய டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு கொடுக்கல. பிரிக் அண்ட் மார்ட்டார் ஸ்டோர், கல்லு செங்கல்னால கட்டப்பட்ட கடைகளுடைய அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓ, ட்ரையல் போட முடியாது, பக்கத்துல இருந்து அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் நல்ல ஒரு பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோர்ல வாங்கினீங்கன்னா நல்லது. கல்லும் சிமெண்ட்டும் வச்சு கட்டப்பட்ட கடையில வாங்கினீங்கன்னா நல்லதுன்னு இருக்காங்க. இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, ஆன்லைன் ஸ்டோர்ல இந்த மாதிரி வாங்காதீங்க, இது டிஸ்அட்வான்டேஜ். இந்த பாயிண்ட் டைரக்டா டிஸ்அட்வான்டேஜ் சொல்லாம இதெல்லாம் கல்லு செங்கல் இருக்கிற கடையில வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ இது ரெண்டு தான் ஆன்சர். போத் சி அண்ட் டி அடிச்சாச்சு. இப்போ பாருங்க, what are the advantages mentioned in the above passage of brick and mortar stores? இப்போ வரைக்கும் நம்ம பேசேஜ் முழுக்க வாசிக்கல. ஏதோ ஒன்று ஆன்லைன் கடை, ஆஃப்லைன் கடை, அமேசான், வால்மார்ட், ஃப்ளிப்கார்ட் இதுதான் வந்துட்டு இருக்கே தவிர நம்ம முழுக்க வாசிக்கல. வாசிக்காம அடிக்கலாம், டைம் சேவ் பண்ணலாம். ஆனா இந்த ஏரியால தான் ஆன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஏரியாவை கிளீனா வாசிக்கும், தெளிவா புரியும். சரி, அப்போ நம்ம ஆஃப்லைன் கடைகளுடைய அட்வான்டேஜ் கேட்டிருக்கான். இதுவும் நான் என்னுடைய மூளையை யூஸ் பண்ண போறேன், லாஜிக்கை யூஸ் பண்ணேன். When consumers choose a brick and mortar store, they don't need to worry about waiting, handling fees or damage lost packages. வெயிட் பண்ண வேண்டாம், ஹேண்ட்லிங் ஃபீஸ் வேண்டாம், டேமேஜ் லாஸ்ட் பேக்கேஜஸ் தான் சொல்கிறான். ரிட்டர்ன் பாலிசிஸ் அவைலபிள், ஆஃபர் மோர் சிம்பிளிஸ்டிக் எங்கேஜிங் ப்ராசஸ். ஆன்லைனை விட இந்த கடையில் ரிட்டர்ன் பாலிசி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து போத் ஏந்தி இருக்குது. அடுத்து இன்டராக்டிவ் சர்வீஸ் ஆஃபர்ட் அட் பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோர்ஸ் ஹெல்ப் ஷாப்பர்ஸ் டு கெட் செகண்ட் ஒப்பீனியன். இப்போ இன்டராக்ட் அவன் கடைக்காரன்ட்டு பேசி இது பண்ணி முன்னேறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மூணுமே வர்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், பேசேஜை வாசிக்க போகிறேன். டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 1 நிமிஷம் தான் இருக்குது. கொஸ்டினை வாசித்து மூளை யூஸ் பண்ணி லாஜிக் யூஸ் பண்ணி ஏபிடி போட்டுருவேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. டைம் இல்லை அப்படின்னா ஏபிடி டக்குன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம், பொறுமையாக இது பண்ணிகிட்டு இருக்கோம், கொஸ்டின் வைஸ் போயிட்டு இருக்கோங்கிறதுனால நான் வாசிச்சே போடுறேன். சரியா? இந்த பேராகிராஃபை நான் வாசிச்சிட்டேன். பின்னாடி இருக்கிறது பிக் டேட்டா, இந்த பாயிண்ட் தான் இருக்குது. வாசிச்ச ஏரியா முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்ல இருந்து வாசிக்கணும். பீப்புள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்,
பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோருடைய அட்வான்டேஜ். பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோருடைய அட்வான்டேஜ் இங்கே அமேசான் படித்தின கதை தான் இருக்குது. இங்கிட்டு there are several products totally that is not meant shopping won't be digital space இது கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெஸ்ஸு வாங்குறத பற்றி பேசுகிறாங்க. ட்ரெஸ்ஸு வாங்குறது பெஸ்ட்டு பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோரில் வாங்குறது. அப்புறம் மற்றவங்க நம்மள்ட்ட பேசி நம்மளுக்கு வேல்யூ ஆட் பண்ணி கொடுப்பான். நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்க ட்ரை பண்ணுவோம். இங்கே ஆஃப்லைனில் தான். ஏன்னா மற்றவன்ட்ட பேசும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக சொல்லுவான் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு. கடையில் என்ன போனீங்கன்னா நல்லா கரெக்டாக இதுதான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எதுவுமே அதில் இல்லை. இந்த பாயிண்ட் இல்லை, இல்லை வெயிட்டிங்கோ ஹேண்ட்லிங் டேமேஜ் இது பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக அங்கே இல்லை. இப்போ இதுவுமே இல்லை. சிம்பிளிஸ்டிக் என்கேஜிங் ப்ராசஸும் இல்லை. இன்டராக்டிவ் சர்வீஸுங்கிறது இருந்துச்சு. இதுதான் இது மட்டும்தான் பேசேஜே இருந்துச்சு. அப்படித்தானே இருக்குல்ல. பர்சனல் அட்வைஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட் அதுதான் இன்டராக்டிவா. எக்ஸ்பர்ட் அங்கே கடையில் ஆள் நின்றுப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு அவன் தான் எக்ஸ்பர்ட் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல. அவன்கிட்ட போய் கேட்டோம்னா நம்மளுக்கு எது சூட் ஆகும், கலர் உங்கள் கலருக்கு உங்கள் ஹைட்டுக்கு எது சூட் ஆகும் எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் வாசிக்கலைன்னா ஏபிடி போட்டிருப்பேன். டைம் இல்லைன்னா அதுதான் போட்டாகணும். நம்ம மூளை யோசிக்கிறத போட்டாகணும். தப்பானா பரவாயில்ல, சரியா? ஆனால் உள்ளே போய் வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஆன்சர் எது மட்டும்தான் வரும், டி மட்டும்தான் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், பேசேஜை இப்போ வரைக்கும் முழுசாக வாசிக்கல, 8 கொஸ்டின் போட்டுட்டோம். சரியா? இது ஒரு மெத்தட். டைரக்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கிற மெத்தட். இப்போ நான் ஸ்டோரி பேஸ்டு வரும்போது ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் போடணும். அடுத்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னது, எந்த வருஷத்தில் இந்தியா பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வருஷத்தை மட்டும் டக்குன்னு நீங்கள் தேடி எடுத்து போட்டுடலாம். இந்தியா பாகிஸ்தான் போர் தொடுத்து டக்குன்னு எழுதி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். வால்மார்ட்டை விட அதிக ஸ்பெண்டிங் யாருக்கு வந்துச்சு, அமேசான். டக்குன்னு தேடி போட்டுடலாம், டைரக்ட் கொஸ்டின். இதையே அடிச்சிட்டிங்கன்னாலே பாதிக்கு பாதி 8க்கு 4 10க்கு 5 கொஸ்டின் அடிச்சிடணும். சரியா? சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின் அடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் என்னது அப்படின்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் டைரக்ட் கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னா which of the following is true, which of the following is false, எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. எது இன்ஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், பேசேஜ் வந்து எது இன்ஃபர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இதுதான் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஆர்டர். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எரர் கொஸ்டின் ஃபில்லர் கொஸ்டின் ஆர்சிலே இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், which of the following is true, which of the following is false, what can be inferred from the passage 3 கொடுத்துட்டு only one and 2 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் which are the following true false inference, இதுக்கு தான் என்ன பண்ணணும், பேசேஜ் ரீட் பண்ணணும். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின்ஸுக்கு பேசேஜ் ரீட் பண்ண வேண்டாம், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ரீட் பண்ண வேண்டாம். ட்ரூ ஃபால்ஸ் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு தீம் ஆஃப் த பேசேஜ் கேட்டாங்க, டைட்டில் கேட்டாங்க, இதுக்கெல்லாம் ஃபுல் பேசேஜ் ரீட். சரியா? இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்லுங்கள். ட்ரூ ஃபால்ஸ் கொஸ்டின், இன்ஃபரன்ஸ் கொஸ்டின், தீம், டைட்டில் கொஸ்டின்லாம் எப்படி பண்ணணும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இதுவே டைம் ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளுடைய மெயின்ஸு கொஞ்சம் நாளில் வருது. ஸோ மெயின்ஸ் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.